ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆனிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம காளான் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஸ்டவ்வை பற்ற வச்சு குக்கர் வச்சுருக்கிறேன். இப்போது குக்கரு நல்லா காஞ்சிருச்சு. இப்போது அதில் எண்ணெயை ஊற்றலாம். எண்ணெய் நல்லா இதாகட்டும், காயட்டும். இந்த எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காய்ஞ்சிருச்சு. தேவையான அளவு பிரிஞ்சி இலையை போட்டுக்கலாம். பிரிஞ்சி இலையை போட்டு இதை ஒரு கிண்டி விடலாம். இப்போ பிரிஞ்சி இலை போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் பட்டை, அப்புறம் கொஞ்சம் கிராம்பு அதையும் போட்டு கொஞ்சம் அப்படியே சாட் அவுட் பண்ணலாம். இப்போ அது நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போது நான் இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு சோம்பு போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் வெடிக்கும், அதனால் என்ன பண்ணலாம், கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம் ஃப்ளேமை. இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், வெங்காயத்தை போடலாம். வெங்காயமும் பச்சை மிளகாயும். நான் இப்போது ஒரு 1/2 கிலோ தான் செய்ய போகிறேன். அதனால் நான் ஒரு 200 வெங்காயம் எடுத்துருக்கேன். இப்போ இதை நல்லா சாட் அவுட் பண்ணி நல்லா வதக்க விடலாம். வெங்காயம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் நல்லா சிவப்பாகட்டும். ஃபியூ செகண்ட்ஸு நல்லா வதக்கணும். இப்போ என்ன பண்ணலாம், தக்காளியை போட்டுக்கலாம். இதுவும் ஒரு 200 தக்காளி. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஓரளவுக்கு வெங்காயம் இன்னும் கொஞ்சம் நேரம்தான் வதங்கணும். இப்போ நான் இது நல்லா யூஸ்வலாக வெங்காயம் தக்காளி போட்டோன்னே ஒரு ஸ்பூன் சால்ட்டு போட்டிங்கன்னா நல்லா என்ன ஆகும், இதாகிடும். நல்லா வணங்கிடும். அதனால் வெங்காயம் தக்காளி போட்ட உடனே நீங்கள் ஒரு ஸ்பூன் சால்ட் ரொம்ப அதிகம் போட்டுறக்கூடாது. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், சால்ட் ஆட் பண்ணலாம். இப்போ வதங்கிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் இஞ்சி தட்டி போடுறேன். இஞ்சி அதை ஆட் பண்ணலாம். இது நல்லா பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இந்த காளானை மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு சுடுதண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அதை ஆட் பண்ணலாம். இதை போட்டு நல்லா கொஞ்சம் இது பண்ணலாம். நல்லா கிண்டி விடுங்க. நல்லா ஈக்குவலாக சாட் அவுட் பண்ணுங்கள். நல்லா காளான் நல்லது ஹெல்த்துக்கு. பட் அந்த காளான் நல்ல காளானா என்னன்றதை நம்ம பார்த்து வாங்கணும். ஏன்னா சில நேரங்களில் காளான் சிலது ஹெல்த்துக்கு
ஹெல்த் இஷ்யூ கூட வைக்கும், பிரச்சனையாகும். அதனால் வந்து காளான் வந்து பார்த்து நல்ல காளானா அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம வாங்கணும். இப்போ இது நல்லா வாஷ் பண்ணணும், நல்லா வாஷ் பண்ணணும். ஏன்னா இது கிரவுண்டில் விளையிறதால, மண்ணில் விளையிறதால உங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாது. அதனால் நல்லா மஞ்சள் சுடுதண்ணி போட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நல்லது. சரிங்களா? இப்போ ஃபியூ செகண்ட்ஸு இதாக பண்ணியாச்சு. இப்போ இது கரம் மசாலா, நான் ஆச்சி கரம் மசாலா தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இது 2 ஸ்பூன். இது ஃப்ளேவருக்காக, விருப்பம் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லை வேறன்னா பிரியாணி மசாலா நம்மளுக்கு தேவையானது கூட போட்டுக்கலாம். இப்போ இது ஒரு ஃபியூ செகண்ட்ஸு இதாகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 2 ஸ்பூனு இந்த ஆச்சி கரம் மசாலா தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன், 2 ஸ்பூனு. அப்புறம் ஆச்சி பிரியாணி மசாலா 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ நம்ம 1 ஸ்பூன் தான் ஆட் பண்ணோம். இப்போ அதனால் அது ரைஸ் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ ரைஸை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், இப்போ பார்த்திங்கன்னா இப்போது தண்ணி ஊற்றியாச்சு, எல்லாம் சார்ட் அவுட் பண்ணியாச்சு. 1 ஸ்பூன் உப்பு தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் போட்டிருக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணேன், ரைஸ் வந்து இது சாப்பாட்டு அரிசி தான், 1/2 கிலோ. 1/2 கிலோவும் ஒரு அரை ஆளாக்கு போட்டிருக்கேன், அதான் 2 ஆளாக்கு போட்டிருக்கிறேன். இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும், சார்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ இதை போட்டுட்டு என்ன பண்ணணும்னா ஒரு கிண்டி விட்டுட்டு உப்பு அளவாக பார்த்து, காரம் உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க, உங்கள் விஷ். எங்கள் வீட்டில் காரம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவாங்க, அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், காரம் கொஞ்சம் பார்க்குறேன். இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம், இதெல்லாம் போட்டாச்சு, எல்லா மசாலா எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஃபியூ மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணலாம். இதை லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸு எல்லா மசாலா எல்லாம் தண்ணி எல்லாம் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் 1/2 கிலோ, அதாவது 1/2 கிலோ அரிசியும் ஒரு அரை ஆளாக்கு அரிசியும் போட்டிருக்கிறேன், சாப்பாட்டு அரிசி தான் போட்டிருக்கிறேன். இப்போ அதில் வந்து நான் என்ன பண்ணேன், இதில் 4 ஸ்பூன் ஃபுல்லாக போட்டு இதில் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கிறேன். அது நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. சில பேர் சால்ட் கொஞ்சம் விருப்பப்படுவாங்க, அதனால். இப்போ நான் இதில் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் ஆயில் இதை ஊற்றுறேன். ஏன் ஆயில் ஊற்றுறேன்னா, ஆயில் ஊற்றிட்டு என்ன பண்ணணும்னா இதை ஒரு கிண்டி விடணும். கிண்டி விட்டுட்டு அப்போது அந்த அரிசியெல்லாம் என்ன பண்ணாது, சாப்பாட்டில் பிரியாணியில் ஒன்றோடு ஒன்று என்ன பண்ணாது, ஒட்டாது. இப்போ இதில் என்ன பண்ணுறேன், இந்த கொத்தமல்லி தலையை அப்படியே என்ன பண்ணுறேன் போடுறேன். இப்போ எல்லாத்தையும் என்ன பண்ணாச்சு, போட்டாச்சு. இப்போது நம்ம என்ன பண்ணலாம்னா, எப்போதுமே ஒரு டிப்ஸ், நீங்கள் எப்போ செஞ்சாலும் இந்த ஓட்டை இருக்குது பாருங்கள், இந்த ஓட்டை இதை என்ன பண்ணணும், நல்லா ஊதிட்டு வைக்கணும். ஏதாவது டர்ட் இருக்குதா என்னன்னு பார்த்துட்டு வைக்கணும். அதே மாதிரி இங்கே இருக்குது பாருங்கள், இதில் எந்த டர்ட்ஸும் இல்லாதபடி என்ன பண்ணணும், பார்த்துட்டு வைக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு சேஃப். சரிங்களா? இது ஒரு டிப்ஸ், ஓகேவா? அப்புறம் இப்போ என்ன பண்ணலாம், இப்போது இதை என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஊதலாம். ஊதியாச்சு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வந்து வெயிட்டை உடனே போட்டுடுவேன். இப்போ நீங்கள் வேணான்னா வெயிட்டுன்னு, சில பேர் வீட்டில் வெயிட்டை என்ன பண்ணுவாங்கன்னா இது பண்ணுவாங்க, ஃபியூ விசில் இது புகை ஸ்டீம் வந்தோடனே போடுவாங்க. ஆனால் நான் அப்படி போட மாட்டேன், நான் அப்போவே உடனே போட்டுருவேன். இப்போ என்னோடய வெயிட்டு, இப்போ இதை என்ன பண்ணணும், ஊதிட்டு இதில் போட்டாச்சு. இப்போது நான் இதில் 4 விசில் வர வைப்பேன். இப்போ 4 விசில் வந்த உடனே காளான் பிரியாணி எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு பார்க்குறேன். ஓகேவா? ஓகே, வீல் வெயிட் ஃபார் ஃபியூ செகண்ட்ஸ். காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு சைட் டிஷ்ஷு தயிர் பச்சடி. நீங்கள் எல்லோரும் இதை செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் ஆனிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.